ஏசி ரூம்குள்ளே கொசு. உங்கள் வீட்டில் இல்லை ஹோட்டல் பேக்கரி அந்த மாதிரி இடங்களில் கொசு ஈத்தெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்கள் வீட்டில் கொசு ஈத்தெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இந்த மஸ்கிட்டோ பேட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பர்சனல் யூஸு. நீங்கள் 2-3 பேருக்கு யூஸ் பண்ண முடியாது. சிங்கிளாக நீங்கள் ஒரு சேரில் உட்காரீங்க, இப்போ கார்டனில் அந்த மாதிரி உட்காரீங்கன்னா இந்த மஸ்கிட்டோ பேட்டை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சார்ஜிங்கான கேபிள் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதிலே சின்னதாக ஒரு எல்இடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஆன் பண்ணிவிட்டு இந்த சைடு பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொசு வைக்கும் போது இந்த மாதிரி சத்தம் வரும். ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்கரி ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. கொசு ஈத்தெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் ரொம்ப ரோட் சைடில் இருந்துச்சுன்னா அந்த கடைகளில் இந்த மாதிரிலாம் வரதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இதில் உங்களுக்கு 2 சைஸஸ் இருக்குது. இது நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளோரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா செயின் கொடுத்துருப்பாங்க. இந்த செயின் மூலிமா நீங்கள் ஹேங் பண்ணி எங்கேயாச்சும் மேலே கூட தொங்க விட்டுக்கலாம். கிளீனிங்க்கு ஒரு கிளீனிங் ப்ரஷ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து கொசு சாகிறதுலாம் வந்து உங்களுக்கு இதில் கீழே ஒரு ட்ரே இருக்கும். அந்த ட்ரேயில் ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் டெய்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே என்ன சொல்கிறது ரொம்ப க்ளீனாக இருக்கும். அண்ட் இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் இருக்கிற இந்த ஸ்டீல் ராட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளே வந்துட்டு 2 டியூப்லைட் இருக்குது. யூவி டியூப்லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இதுக்கு தான் வந்து கொசு ஈலாம் வந்து அட்ராக்ட் ஆகி வரும். அப்போ தான் உங்களுக்கு பட்டு சாகிறது. அதில் 2 சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டிங் மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இது தரையிலையும் ஃப்ளோர்லையும் வச்சு யூஸ் பண்ணலாம். சேம் அதே சமயம் மேலே வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ரிங் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மேலே ஹேங் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ சில்ட்ரன்ஸ் வந்து பக்கத்தில் இருக்காத மாதிரி நீங்கள் வந்து இது சேஃபாக வச்சுக்கணும். தரையிலேருந்து ஒரு 1 to 2 மீட்டர்ஸ் வரைக்குமே நீங்கள் ஹைட்டில் ஹேங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஸ்டோர் ஆகிறது எல்லாமே உங்களுக்கு இதிலே வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரே. ஸோ அந்த ட்ரேவை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஸ்டோர் ஆகிருக்கிற மஸ்கிட்டோ அப்புறம் அந்த ஈலாம் வந்து நீங்கள் எடுத்து வெளியே போட்டுடலாம். ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.